இன்று 4/2/2025 செவ்வாய்க்கிழமை நடந்த அதிசய மகிமைகள். இங்கு அற்புதமான தருணம். சமயபுரத்துக்கு அழைத்த மாரியம்மன் இங்கு மண்டபத்தில் வந்து அமர்ந்ததாக மக்கள் கூறினார்கள். இங்கு வந்து பிரார்த்தனை செய்துவிட்டு சென்று விடலாம் என்று நினைக்கையில் முடிக்காத தருணம். என்னவென்று புரியாத இருக்க போதில்தான் நடந்த உண்மை. இன்று மண்டபத்துக்கு அம்மன் வந்திருந்தார்கள். அம்மனை பார்ப்பதற்காகத்தான் நாகம்மாவை நிற்க வைத்துள்ளார்கள் என்று நினைக்கும் போது உண்மை அதுதான். பிறகு இரவு சுமார் 7 மணி இருக்கும். அங்கு மண்டபத்தில் அன்னதானம் சிறப்பாக இருக்கும் என்று கூறினார்கள். அன்னதானம் சாப்பிடலாம் என்ற நாகம் அவர்கள் தெரியாத மண்டபத்தை தேடி சென்றார்கள். அப்போது அங்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். மண்டபத்தில் அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் போது நேரம் அமரலாம் என்று 4/2/2025 செவ்வாய்க்கிழமை சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்திற்கு வருகை கொடுத்திருக்கேன். பக்தி சொந்தங்களே, அற்புதமான தருணம். இந்த தருணத்தில் தாயார் சமயபுரத்தால் மாரியம்மன் உடைய சக்தி என்னவென்பதை உணர்ந்த தருணம் இது. அற்புதமான தருணம். இங்கே என்னை அழைச்சி பார்த்தீங்களன்னா, இன்னைக்கு என்னை அழைத்து நேற்று 3/2/2025 திங்கட்கிழமை பழனிமலையிலிருந்து என்னுடைய வருகை அங்கே முடிக்க வச்சுட்டு முருகன் தாட்டி விட்டு வந்தபோது நேற்று சுமார் 4 மணி அளவில் தான் பழனிமலையிலிருந்து நான் புறப்படுகிறேன். சமயபுரம் வந்து சேரும்போது இரவு 10:30 மணி ஆகிவிட்டது. ஒரே குளிர் நடுக்கம். அந்த நடுக்கத்தில் வந்து இங்கே ஒரு ஹாலில் படுத்திருந்துட்டு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு சமயபுரத்தால் போய் தரிசனம் செய்தால் சிறப்பான தரிசனம். அம்மா அழகான காட்சி கொடுத்தாள். அன்னை எனக்காகவே நடந்ததுன்னு தான் இருந்தது. இதை முடிச்சுட்டு இன்னைக்கு 4/2/2024 செவ்வாய்க்கிழமை கிளம்பலான்னு இருந்தால், இன்றைக்கும் இங்கே முருகன் எப்படி செய்தாரோ அப்படி தான் எனக்கு கணக்கு இன்றைக்கும் இருக்கணும் என்று இருந்திருக்கு போல். அப்போ அந்த கணக்கு பிரகாரம் இன்றைக்கி நான் தங்கி சமயபுரம் மண்டபத்தில் தூங்கிட்டு பிரார்த்தனை வைத்தேன். எதை பற்றின்னா, பக்தர்களுக்கு இங்கே ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறாங்க. ஆன்மீக ஸ்தலத்துல எல்லாம் அந்த ஆன்மீக ஸ்தலத்தில் கடைங்களை ஆக்கிரமிப்பு செய்துக்கிட்டு பக்தர்கள் மன உளைச்சல் மிகவும் சமயபுரத்திலேயும் அப்படி ஒரு கட்டணம் நடந்து கொண்டிருக்கு. அதனால் இங்கிருந்தும் அந்த வியாபாரிகளை அங்கிருந்து அகற்றி பக்தர்கள் மனதார தாய வேண்டணும் என்று பிரார்த்தனை வைத்துவிட்டு கூடிய விரைவில் அந்த மண்டபத்துக்குள்ள நுழைவாய்விலெல்லாம் இருக்கும் கடைகள் எல்லாம் அகற்றிவிட்டு, எப்படி 2021 நான் பிரார்த்தனை வைத்தனும் உன் கோயில் புதுப்பிக்கணும் என்று சொல்லி வச்சுட்டு போன பிரார்த்தனையை அவள் நிறைவேற்றிக்கிட்டா. நான் பிரார்த்தனை வச்ச பிறகு அவள் கோவிலை புதுப்பிச்சுக்கிட்டா. அதே பிரார்த்தனை இன்றைக்கி 4/2/2025 செவ்வாய்க்கிழமை ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு போகிறேன். எங்கெங்கிருந்தோ பல பிரச்சனைகளில் கடனுடன் வாங்கி சமயபுரத்து மாரியம்மனை போய் வணங்கினால் நன்மை நடக்கும் என்று வருபவர்களுக்கு தங்குவதற்கு இடம் இல்லை. மன உளைச்சல். டீ கடைக்கு போனால் சுடு தண்ணியில் சர்க்கரை போட்டு கொடுப்பது போல் அந்த அளவுக்கு அருவருப்பான டீகளையும் கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். வியாபாரிகள் மக்களை சாமி கும்பிடும் எண்ணத்தை கொடுக்காமல் அங்கே அமர விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து, வெளியூர்லேருந்து, வெளி மாநிலங்கள் வர பக்தர்களுக்கு இட உறுதி. அதுக்காகத்தான் என்னை இன்னைக்கு தங்க வைத்தாலோ என்னவோ இங்கு நான் சபிச்சு விட்டு சமயபுரத்தில் பிரார்த்தனை வைத்துள்ளேன். தாயே, இங்கே இருக்கும் கடைகள் ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டு இங்கு பக்தர்கள் வந்தால் மனதார மண்டபங்களிலே தூங்கணும். தங்கும் இடம் வேண்டும். இலவச சுத்தமான பாத்ரூம் வேணும். இலவசமாக மக்கள் தூங்குவதற்கு மண்டபங்கள் வேணும். அப்படி என்று பிரார்த்தனை வைத்துள்ளேன். இன்று ஏனோ அம்மா என்னை அனுப்பவில்லை.
காரணம் என்னவென்று தெரியல. சுமார் இப்போ ஒரு 7 மணி இருக்கும். இங்கே மண்டபத்தில் அம்மா இறங்கியிருக்கா. அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அம்மா இறங்கின உடனே என்னை யார் மூலமாவோ அங்கே மண்டபத்துக்கு போவதுக்கு அங்கே சாப்பாட்டுக்கு என்னை அனுப்புகிறா. அங்கே பார்த்தீங்கன்னா அருமையான சாப்பாடு. எப்படி போகணுன்னு தெரியல. எனக்கு சமயபுரத்துக்கு முன்பின் வந்தால் தங்கிவிட்டு ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் சாப்பிடலாம் என்று வந்தேன். இங்கே சாமி இறங்கியிருக்கோம் மண்டபத்தில், நல்ல உணவுன்னு சொன்னாங்க. சரி, அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் சமயபுரத்தாளிடம் எனக்கு பசிக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல அந்த உணவாகும் அப்படின்னு வந்தேன். அங்கே நின்று வந்த பக்தர்கள்கிட்ட போய் கேட்டேன், இங்கே அன்னதானம் இருக்கான்னா, இல்லை சாமி அலங்காரம் பண்ணிட்டு இருக்குன்னு. சரி அழைப்பான்ட்டு முன்னாடி உட்காந்தேன். யாரோ ஒரு மகன் முன்ன பின்ன தெரியாதவர் நான் அமர்ந்திருக்க இடத்துல சாமி இங்கே உணவு இருக்குது, சந்துக்குள்ளே போனோம், என்னை பின்னோக்கி வாங்கன்னு அழைச்சாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். அவரை பின்னோக்கி சென்றேன். அருமையான சாப்பாடு, கேசரி, இட்லி, தோசை, தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, வெண்பொங்கல், அப்புறம் இட்லி, கிச்சடி, இப்படின்னு பல வகையில் வச்சு அசத்துனாங்க. நான் அதை 3 இட்லி சாப்பிட்டேன். கேசரி அற்புதமான ஒரு கேசரி. இதையெல்லாம் சாப்பிட்டு நான் அந்த இலை மீது கை வைத்து பிரார்த்தனை செய்துட்டு வெளியே வரேன். அப்போ தான் மேளங்கள் முழுகுது, ஆராதனையும் ஆலாத்திகளும் அம்மா மண்டபத்தில் இருப்பவர்களுக்கு எடுக்கப்படுகுது. எனக்கு அந்த ஓசை கேட்டவுடனே மன மகிழ்ச்சி. உடனே கையை அலும்பிட்டு வெளியே தாயே, நான் உணவு உண்ற பிறகுதான் உனக்கு அங்கே ஆராதனை, அபிஷேகம், தீபதூப ஆராதனை என்பது இன்று விதியில் இருந்திருக்கிறது. இதுதான் பிராச்சித்தம். கொடுக்கப்பட்ட பிறப்பே இதற்காகத்தான். நீ உள்ள சிலையாக இருக்கிறாய். நான் சட்டைகள் ஆன உடம்பை கலற்றிவிட்டு பல அவதாரங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அதனால்தான் நான் எந்தெந்த பழமை ஸ்தலங்கள், பழமை ஆலயங்கள், கட்ட முடியாத இருக்க ஆலயங்கள், கட்டி கும்பாபிஷேகம் இல்லாமல் இருக்க ஆலயங்கள், சாலைகள் இல்லாமல் இருக்கும் பழமை ஆலயங்கள், இப்படியெல்லாம் என்னை அழைத்து பிரார்த்தனை வைக்க சொல்வது உங்களுடைய மகிமை. அதை பிரார்த்தனை வைத்துட்டு வரும்போது அதையெல்லாம் நிறைவேற்றி கொள்வது உங்களுடைய கடமை. சித்தத்தை சிவன் மேல் வை, மற்றதை அவர் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் எல்லாம் என்னை அழைத்து, அருரூபமாக இருக்கிற நீங்கள் ரூபமாக இருப்பவர்களை அழைத்து பிரார்த்தனை வைத்து உங்கள் வேலைகளை முடித்து கொள்ளுகிறீர்கள். இன்றைக்கி 4/2/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி சமயபுரத்தில் வச்சுட்டு போகிற பிரார்த்தனை என்னவென்றால், இங்கே ஆலயத்தை சுத்தீரும் வைத்து இருக்கும் அத்தனை கட ஆக்கிரமிப்புகளையும் அகற்றிவிட்டு, இங்கு பக்தர்கள் வந்தால் மன நிம்மதியோடு தங்குவதற்கு மண்டபங்களும், அவர்கள் குளிப்பதற்கு இன்னும் ஏகச்சக்கமான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கணும். உன்னை பார்க்க வர பக்தர்கள் மனமார்ந்து போக வேண்டும், இங்கே இருக்கிற கழிவுகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று இந்த பிரார்த்தனையும் வைத்து சொல்கிறேன். நமச்சிவாய். இந்த பிறப்பு எதற்காக என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பாத்ம சொந்தங்கள். இப்போ சுமார் ஒரு 8 மணி இருக்கும். அன்பாத்ம சொந்தங்களே, இப்போ சமயபுரத்தில் அமர்ந்திருக்கேன். 4/2/2025 செவ்வாய்க்கிழமை. மீண்டும் மீண்டும் ஏன் நான் தேதியும் மாதமும் வருடமும் நாளையும் அறிவிக்கிறேன் என்றால், யூடியூப்பில் சொல்வது பொய்யாவதில்லை. அதற்காக நான் சபரிமலைக்கு செல்லும்போது, சபரிமலையிலையும் என்னை அழைக்கும் போது உலகமே தெரியும், சபரிமலையில் எவ்வளவு கூட்டம். சென்று வந்தவர்கள் எல்லாம் என்னிடம் எடுத்துரைத்தது, அம்மா ஜாகிரதையாக போயிட்டு வாங்க, கூட சின்ன பையனை அழைச்சிட்டு போகிறீங்க, ஜாகிரதையாக இருங்க என்று தான் அவங்க அன்பால் எனக்கு உணர்த்தினார்கள். காரணம், சரியான கூட்டம் அம்மா, நெரிச்சல் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க அன்பான சொந்தங்களே. என்னுடைய இருமுடி 13/1/2025 திருவண்ணாமலை அக்னி விநாயகர்கிட்ட தான் எனக்கு இருமுடி கட்டப்பட்டது. அன்னைக்கு சென்ற பயணம் இன்னைக்கு 4/2/2025 செவ்வாய்க்கிழமை வரைக்குமே ஆன்மீக பயணத்தில் இருக்கேன். அன்னைக்கு படிக்கட்டு 18ஆம் படி 2 முறை ஏறினேன். முதல் சென்ற உடனே 9 மணிக்கு மேலே ஏற்ற விட்டுட்டாங்க. எல்லாம் ஏறின உடனே ஜோதி, அன்னைக்கு 15ஆம் தேதி ஜோதி மேலே ஏறின உடனே
18 படி ஏறினோன்னு நட சாத்திட்டு இருந்தாங்க. மீண்டும் இந்த 18 படி மிதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பரம்பொருள் இப்பிறப்பை எடுக்க வைத்து கொடுக்க வைத்து அதில் இதையெல்லாம் செய்ய வைத்தார். சரி, மறுபடியும் அதே இருமுடி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து மறுநாள் சரியான கூட்டம் 16ஆம் தேதி, அதாவது ஜோதி 15 மகர ஜோதி அன்று படிக்கட்டு மேலே ஏறிட்டோம் 18 படி. ஆனால் நட மூடி இருந்தாங்க. மீண்டும் ஒரு பாக்கியம், மறுநாள் காலையிலே 6 மணிக்கு குளித்து விட்டு சென்றேன். அருமையான தரிசனம், ஐயப்பனை கண்குளிரா பார்த்தேன். அன்று விபூதி அபிஷேகம், அதை பார்த்து விட்டு நான் வந்தேன். அங்கேயும் எனக்கு கூட்ட நெரிச்சல் என்னுமே மகன் ஐயப்பன் தெரியப்படுத்தவில்லை. எல்லாரும் நெரிச்சல், கூட்டம், ஐயோ நெரிச்சல் தாங்க முடியல, கூட்டம், 4 மணி நேரம் காத்திருந்தோம், 5 மணி நேரம் காத்திருந்தோம் என்று தான் மக்கள் மாய் உலகில் சுற்றி கொண்டிருப்பவர்கள் சொன்னார்கள். ஆனால் எனக்கு அற்புதமான தரிசனம் கொடுத்தார் ஐயப்பன். அதை முடித்துவிட்டு நான் வந்து படுத்து கொண்டிருந்த இடத்துல ஒரு ஆர்மி ஆஃபீஸரு, அவர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை என்று நினைக்கிறேன், அவர் என்னை எழுப்பி அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். ஐயா சாப்பிட்டோன்னே, இல்லை நீங்கள் ஒரு 2 நாளாக இங்கே இருக்கிறீங்கன்னாரு. 5 நாளாகவே நான் இங்கே தான் இருக்கேன்னு. ஒரு ரொம்ப பெரிய விசேஷம் சந்தோஷம் என்னன்னா, சபரிமலையில் உலகமே மக்கள் போகிறாங்க, கொடான கொடி பக்தர் போகிறாங்க. ஆனால் அவர்கள் போனால் 1 நாள் 2 நாள் அவ்வளோதான். 3ஆவது நாள் இருந்தது நான் யாரையும் பார்த்ததில்லை. 48 வருஷம் குருநாதராக இருக்கக்கூடியவரும் குருசாமியாக இருக்கக்கூடியவரும் அவர் மலை மேலே தங்கியிருந்து வந்தாருன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு, வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் 15ஆம் தேதி மலை ஏறி மகர ஜோதி தரிசனம் பெற்று சபரிமலை 18 படி இருமுறையும் அன்றே 15ஆம் தேதி 16ஆம் தேதி 18 படி ஏறி 3வது ஒரு தரிசனமாக நம்ம புதுக்கோட்டையை சேர்ந்த ஆர்மி அவர்கள் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு கூட்டிகிட்டு போனார். 3 முறை ஐயப்பனை சரியாக கண்குளிராக பார்த்த ஒரு அற்புதமான தருணத்தை எனக்கு கொடுத்தார். இதை விட வேறு பாக்கியமே எனக்கு தேவையில்லை. எதற்கு இந்த பிறப்பு, ஏன் வாழ்கிறேன் என்று உளாரி கொண்டு இருந்தவளுக்கு இவ்வளோ ஒரு புண்ணிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என் பிறப்பை உணர்ந்து விட்டேன். கொடுக்கப்பட்ட பிறப்பும் எடுக்கப்பட்ட பிறப்பும் இது பல ஆலயங்கள், புனித தீர்த்த யாத்திரைகள் நான் சென்று பல புண்ணியங்கள் பெறுவதற்காகத்தான், பல ஆலயங்கள் எழும்புவதற்காகவும், சாலை இல்லாமல் இருக்கும் ஆலைகளுக்கு சாலைகள் அமைப்பதற்கும், பழுதடைந்து கிடைக்கும் ஆலயங்களுக்கு புதுப்பிப்பதற்கும் நான் பிரார்த்தனை வைப்பதற்குத்தான் சென்று கொண்டு இருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியவதி நான் என்றால் பெருமையாக இருக்கிறது. இதை முடித்துவிட்டு 16ஆம் தேதியும் படி ஏறிட்டு 17ஆம் தேதி சிறப்பு தரிசனம் பார்த்துட்டு 18ஆம் தேதி அந்த ஆர்மி ஆஃபீஸரே சொன்னார், நம்மளுடைய ஐயப்பன் நேரடியாக புனித நீராடிய உரக்குழி இருக்கிறது, அங்கே போய் குளித்து வாருங்கள் என்றார். அந்த காட்டுக்குள்ளே போனேன். அங்கேயும் சிறப்பான குளியல். அப்புறம் பஸ்பக்குளம், அந்த குளத்தில் ஒரு புண்ணிய தீர்த்தம். பிறகு பம்பையில் ஒரு அருமையான குளியல். பம்பைக்கு பூஜை போட்டேன். மாயில் இருக்கிற சாமியார் வேஷம் போட்டு ஜுட்டுகளும் பொட்டுகளும் கொட்டைகளும் காவிகளும் போட்டுக்கிட்டு கூட 4 பேரை சீடனாக அழைச்சிக்கிட்டு வரவனுக்கு என்ன தெரியும், என்ன இதனுடைய அருமை தெரியும்? வர்றது அங்கே யாசம் கேட்டு கொடுக்கறத வாங்கி வைத்த கழுவிட்டு கெஞ்சா, பீடி, சிகரெட்டு, தண்ணி என்று குடிச்சு விட்டு அங்கே கிடைக்கிறது சாப்பிட்டு நான் கோயிலுக்கு போனேன்னு போயிடுது. இதுவல்ல, இதையும் தாண்டி புனிதமான இடங்களையும் புனிதமான தீர்த்தங்களையும் புனிதமான தரிசனங்களும் பெறுவதென்றால் சாதாரணமில்லை. இவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நாள் வண்ணம் நாளொரு வண்ணம் பொழுதொரு வேஷம் என்கிறார்கள். இது அவர்களுக்கு தன் பொருந்தும். இவ்வளவும் பார்த்துட்டு 19ஆம் தேதி ஆபரண பூஜை, மஞ்ச மாதா பூஜை, கருப்பண்ணன் பூஜை, நாகராஜ் பூஜை எல்லாம் முடித்துட்டு 18ஆம் படி பூஜையும் அவ்வளோ சிறப்பாக பார்த்துட்டு 20ஆம் தேதி தான் நான் மலை விட்டு கீழே இறங்கினேன். அப்போ எத்தனை நாள் முகில் அவ்வளோ ஒரு தரிசனம் எல்லாம் பெற்றுட்டு 20ஆம் தேதி தான் நான் கீழேயே இறங்கினேன். 20 என்பதை விட
எல்லாம் முடிந்து நடை சாத்தி ஒருவரும் இல்லாத 21க்குத்தான் நான் மலை மீது இருந்து இறங்கினேன். அப்போது 6 நாள் மலை மீது நான் இருந்திருக்கிறேன்னா சாதாரண விஷயமா? அன்பாத்மா சொந்தங்களே, எல்லாத்துக்கும் பிராச்சித்தங்கள் வேணும். அந்த பிராச்சித்தம் பிறப்பிலே எனக்கு கொடுக்கப்பட்டது. ஏன், நானே மகாகாளியின் அவதாரம் தான். அதனால தான் இதெல்லாம் நேரடியாக உங்களுக்கு பதிவாக போட்டு உங்களுக்கு உணர்த்துகிறேன். எண்ணங்களையும் இன்னல்களையும் மேற்கொண்டு நல்ல எண்ணத்தை வளர்த்து பல துன்பங்கள் வந்தாலும் மனம் தளர விடாமல் ஆன்மீகத்தில் பயணிப்பவர்களுக்கு கண்டிப்பாக பல வருடம் காத்திருக்க வேண்டும். உடனடியாக கிடைப்பதில்லை. இதற்காக நான் 38 வருடம் காத்திருந்திருக்கிறேன். அப்படி ஒரு தருணம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அன்பாத்மா சொந்தங்களே, இன்னைக்கு சமயபுரத்தில் இந்த நிகழ்வு ஏற்பட்டது. எவ்வளோ ஒரு புண்ணியம். அதுவும் இருசக்கர வாகனத்திலேயே 1 மணி நேரமும் உடலுக்கு ரெஸ்ட் இல்லாமல், நல்ல உடையை அணிந்து கொள்ளாமல், நல்ல ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு தங்காமல், தூக்கத்தை இழந்து உடல் பயங்கரமான வலி அனைத்தையும் சலித்து கொண்டு பயணித்திட்டு இருக்கிறேன் என்றால் நான் எதற்காக பிறப்பெடுத்திருக்கிறேன் என்பதை உணர்ந்ததற்காகத்தான். அன்பாத்ம சொந்தங்கள், சமயபுரத்தாளுக்கு நீங்கள் பார்ப்பவர்கள் மாயில் இருப்பவர்கள் கூறலாம், ஏன் நீங்கள் பிரார்த்தனை வைத்தால்தான் அதை முடியுமா? ஏன் கடவுளாகியவர்களுக்கு அதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம், அதே செய்து கொள்ள வாய்ப்பு இல்லையான்லாம். அன்பாத்ம சொந்தங்களே, கடவுள் கல்லாக மட்டும்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். யார் ரூபத்திலேயோ வந்து தான் நாங்கள் பிரார்த்தனை வைத்து தன் ஆலயங்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். இப்படி தான் சமயபுரத்துக்கு 2021 ஒரு பிரார்த்தனை வைத்துட்டு போனேன். இப்படி கடக்க வந்த ஆலயங்களையும் சுத்தீரும் கடை ஆக்கிரமிப்புகளையும் வைத்துக்கொண்டு இந்த முதல் தடத்தில், அதாவது கிழக்கு கோபுரங்கள்லேருந்து மக்கள் போக முடியாத அளவுக்கு கடைகள் வைத்து ஆக்கிரமிப்பு, இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் அகற்றிவிட்டு இந்த கோயிலெல்லாம் கட்டி புதுமையாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அன்பாத்ம சொந்தங்களே, அந்த பிரார்த்தனையை கூடிய விரைவில் சமயபுரத்து மாரியம்மன் செவிசாய்த்து கேட்டுட்டு அந்த கோயிலை புதுப்பிச்சுக்கிட்டா. இப்போ இன்னைக்கு வைக்கிற பிரார்த்தனை சுத்தீரம் இருக்கும் ஆக்கிரமிப்பு எல்லாம் அகற்றிவிட்டு மன உளைச்சலோட மனவேதனையோட ஏதோ ஒன்று சமயபுரம் மாரியம்மனை பார்த்தால் கிடைக்கும் என்று வரும் பக்தர்களுக்கு தங்கும் இடவசதி, அவர்கள் குளிக்கும் இன்னும் வசதிகள், அப்புறம் அவர்கள் முன் கோபுரத்திலிருந்தே செல்வதற்கான எல்லாம் கடைகளை அகற்றினால் மட்டும்தான் அது நடக்கும். இதையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு பிரார்த்தனை வைத்து செல்கிறேன். கூடிய விரைவிலே இதெல்லாம் நடக்கும். நடந்த பிறகும் உங்களுக்கு நான் ஒரு பதிவு போடுகிறேன். என் பதிவு வைரல் ஆகாவிட்டாலும் பரவாயில்லை, உண்மையானவர்கள் மட்டும்தான் என் பதிவு பார்க்க முடியும். தாய் தகப்பனை நேசிக்கக்கூடியவர்களும் மாமனார் மாமியாவை மதிக்கக்கூடியவர்களும் இறை அருள் பெற்றுள்ளவர்கள் மட்டும்தான் என் சேனலை காண முடியும். எல்லாரும் என்னை பார்த்து வைரலாக்க முடியாது என்று இந்த தருணத்தில் சொல்லி சந்தோஷமாக முடிக்கிறேன். நமச்சிவாய். இன்று 4/2/2025. ஒரே முட்டை வாங்கணும், வாங்கக்கூடாது, மண்டபம் எல்லாம் வரணும்.
தள்ளி விடுங்க. ஜோதி